ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கான வீடியோ எதை பற்றினா நம்ம எப்படி கிம்மை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி கிம்மை டவுன்லோட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வரணும். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் டவுன்லோட் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து லோட் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ஸ்டேபிள் வெர்ஷன் என்னங்கிறத காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து லினக்ஸில் செட் ஆயிருக்கு. நீங்கள் வந்து இதை விண்டோஸ்க்கு டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷோ டவுன்லோட் ஃபார் அப்படின்னு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து காட்டும். அந்த ஆப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிம் டைரக்ட் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இது வந்து 32 பிட் சிஸ்டமில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் டவுன்லோட் பண்ணும் போதே 64 பிட்டும் 32 பிட்டும் சேர்ந்து தான் டவுன்லோட் ஆகும். உங்கள் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்து செலக்ட் பண்ணிக்கும். இப்போ வாங்க இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்கு போங்க. அந்த செட்டப்பை டபுள் கிளிக் பண்ணுங்கள். லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும், ஓகே கொடுத்துருங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டால் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஃபினிஷ் ஆயிரும். அப்புறம் நீங்கள் வந்து கிம்மை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கிம்மை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா கிம்மோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டூல் பேலட்லாம் இருக்கும், டூல்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் இந்தான கடைசியாக பார்த்தீங்கன்னா லேயர் பேனல் இருக்கும். அதில் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற லேயர்ஸ் எல்லாம் காட்டும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நேவிகேஷன்லாம் இருக்கும். என்னோட இன்டர்ஃபேஸில் காட்டுற மாதிரியே அந்த நேவிகேஷன் பார் வந்து உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஈஸியாக கொண்டு வந்துடலாம். மேலே பார்த்தீங்கன்னா விண்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டைலாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எப்படி கிம்மை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, ஆனால் உங்களுக்கு இன்னும் எப்படி கரிட்டா அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இன்னும் தெரியலனா இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற இந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா கரிட்டாவும் கிம்மு மாதிரியே தான். கரிட்டா வந்து ஃபோட்டோ எடிட்டிங்கும் பண்ண முடியும். நம்மளால் வந்து 2D பெயிண்டிங்கை வந்து சூப்பராக வந்து கரிட்டாவில் பண்ண முடியும். மறந்துடாதீங்க, அந்த சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ தான்.